Hello everyone, I'm Raj. Welcome to our channel. பயாலஜியில் ஃபுல் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஸ்டடி பிளானரை அப்டேட் பண்ணிட்டு வரோம். இது வீக் 4க்கான ஸ்டடி பிளானர். இதுக்கு முன்னாடியே 3 வாரத்துக்கு உண்டான ஸ்டடி பிளானரை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃப்ரீயான மார்க் டெஸ்ட்டையும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் ரெகுலராக இந்த ஸ்டடி பிளானரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நேற்று வந்து வீக் 3க்கான அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த வீக் 3க்கு உண்டான டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயை நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீக் 4ல் வந்து நீங்கள் என்னென்ன சாப்டர்ஸை வந்து படிக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சாப்டர்ஸில் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ், அந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் யாராவது பயாலஜிக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனித்தனியாக வந்து இருக்குது. நீங்கள் 600 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3 month வேலிடிட்டி, உங்களுடைய நீட் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பயாலஜியில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சிலபஸை வந்து நான் நடத்தி முடிச்சிருவேன். சரிங்களா? யாராவது ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கான மார்க் டெஸ்ட்டும் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஃப்ரீயாகவே வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, இந்த வாரம் நீங்கள் என்னென்ன சாப்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பார்ட் 4 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் சிலபஸில். இந்த பார்ட் 4 சிலபஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 3 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. எவல்யூஷன், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். தமிழ் மீடியமும் அதே தான். பரிணாமம், மனித உடல் நலம் மற்றும் நோய்கள், மனித நலனின் நுண்ணுயிரியல். இந்த 3 பாடத்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? சரி, இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன சிலபஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து பிப்ரவரி மாதம் சிலபஸை தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஏன்னா நான் மொத்தமாக வந்து 3 மாதத்துக்கு உண்டான அந்த சிலபஸை தான் ஷெடியூலாக உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ பிப்ரவரி மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீக் 1 and 2, 3 இந்த சிலபஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? அதுக்குண்டான மார்க் டெஸ்ட்டையும் நான் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ கூட டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு உண்டான லிங்க் எல்லாத்தையுமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஷெடியூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வீக் 4க்கு உண்டான ஷெடியூல். ஓகேங்களா? இந்த வீக் 4ல் நீங்கள் பார்ட் 4 சிலபஸை என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்குண்டான மார்க் டெஸ்ட்டை வந்து நான் அட்டன் பண்ணுவேன். இந்த வாரத்தோட எண்டில் நான் கொடுப்பேன். அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிவைஸ் டெஸ்ட்டும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? பார்ட்ஸ் டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 4 பார்ட் இருக்குல்ல, அந்த 4 பார்ட்டும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஸ்டினும் வந்து இந்த வாரத்தோட எண்டில் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த வாரம் நம்ம பார்ட் 4 சிலபஸில் வந்து பார்க்க போகிறோம். அந்த பார்ட் 4 சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டரையும் எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அதில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், வீக் 3க்கான அந்த ஆன்சர் கீயை வந்து நான் உங்களுக்கு நேற்று வந்து கொடுக்கல. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வீக் 3க்கு உண்டான அந்த டெஸ்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட்டை நேற்று நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர் கீ தான் இது. தமிழ் மீடியம்க்கான ஆன்சர் கீயை வந்து நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். 45 கொஸ்டின். ஸோ அது என்னென்ன ஆன்சர் அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷ் மீடியமுக்கும் வந்து ஆன்சர் கீயை நான் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் எந்த மீடியமோ எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதை பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம இந்த வாரம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர் என்ன, அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் நீங்கள் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாப்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பரிணாமம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த சாப்டரை நம்ம லாஸ்ட் 5 year எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். 23ல் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 23ல் 2 கொஸ்டின், 22ல் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 21ல் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 20 and 19ல் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து இதில் ஒரு 2லேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஈஸியான ஒரு சாப்டர் தான் இது. அந்த அளவுக்கு டஃப்பாலாம் வந்து இருக்காது. எல்லாமே கதை மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த சாப்டரை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து படிச்சுக்கோங்க. அப்படி இந்த சாப்டரை படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்ன அப்படின்றது தான் அங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதில் இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல். நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். இந்த ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபலை வந்து இந்த இடத்துல படிக்க மாட்டாங்க, எவல்யூஷனில் படிக்க மாட்டாங்க, அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. அதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல், எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷனில் தான் கேட்பாங்க. இந்த ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபலில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி சம் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க.
அப்போ ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல்னா என்ன, அதை ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து படிச்சுக்கோங்க, எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல். சரி, அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய சாப்டர் என்னென்னா, இந்த வாரம் வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸை வந்து நம்ம பார்க்கணும். மனித உடல்நலம் மற்றும் நோய்கள். இந்த பாடத்தோட பாஸ்ட் 5 இயர்ஸோட கொஸ்டின் அனலைஸை நம்ம வந்து பார்க்கும்போது 23ல் வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, 22ல் வந்து ஒரு 2 கொஸ்டின், 21ல் வந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, 20ல் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் அண்ட் 29ல் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே அப்ராக்சிமேட்டாக வந்து பாருங்களேன் 2 or 3 or 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ 2லேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் இந்த ரேஞ்சிங்கில் தான் வந்து கொஸ்டின்ஸை வந்து கேட்குறாங்க. ஒரே வருஷம் மட்டும்தான் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சாப்டரும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் கொஞ்சம் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து படிக்கணும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். ஏன்னா இதில் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் வந்து இருக்கும். அதை நீங்கள் படித்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் இங்கே படிக்கலனாலும் எம்பிபிஎஸ்சில் போய் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து படித்து தான் ஆவீங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துல ரொம்ப பேசிக்காக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா அது மறக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் எல்லாத்துலேயுமே வந்து பெர்ஃபெக்டாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதை ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஸோ இந்த சாப்டரில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காமன் டிசீசஸ் இன் ஹியூமனில் இருக்கக்கூடிய காமன் டிசீசஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸ், ஹெல்மந்திக் டிசீஸ் வந்து எது, வெக்டரால் ஃபார்ம் ஆகக்கூடிய டிசீஸ் வந்து எது, இந்த மலேரியா, இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? சிக்கன் குனியா இந்த விஷயம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து இம்யூனிட்டி. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த சாப்டரில் இம்யூனிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு. இந்த இம்யூனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேர் வந்து அந்த இம்யூனிட்டியில் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இம்யூனிட்டி அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் காமன் டிசீசஸ் இன் ஹியூமன், ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்ன டிசீஸ் இருக்குன்னு லிஸ்ட்டாக போட்டுருவாங்க. பாக்டீரியல் டிசீஸ், ஹெல்மந்திக் டிசீஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இம்யூனிட்டி அப்படின்ற இந்த டாப்பிக்கை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதிலிருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்ததாக இந்த வாரம் நீங்கள் பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னா, மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், மனித நலனில் நுண்ணுயிரியல் அப்படின்ற இந்த பாடத்தை வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த பாடத்தில் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கான் பாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. 23ல் வந்து கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கல, 22ல் வந்து ஒரு கொஸ்டின், 21ல் ஒரு கொஸ்டின் அண்ட் 20 and 19ல் வந்து கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க. 20ல் வந்து ஒரு 3 கொஸ்டின், 19ல் ஒரு 4 கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி ஓல்டு இயர்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கொஸ்டின் வந்து கேட்கல. லாஸ்ட் இயரில் வந்து கொஸ்டினே வந்து கேட்கல. ஓகேங்களா? ஸோ மேபி இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த சாப்டர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சாப்டர். ஓகேங்களா? இந்த சாப்டரில் நான் சொல்லக்கூடிய பாட்டை வந்து ரொம்ப தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. அதில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த சாப்டரில் என்னென்ன மைக்ரோப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத படித்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்னென்னா, மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன மைக்ரோப்ஸ் வந்து யூஸ் ஆகுது, அந்த மைக்ரோப்ஸோட நேமு, அது எதுக்கு யூஸ் ஆகுது, இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டாலே இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும். அப்போ வீக் 4 அப்படின்ற இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன சாப்டர்ஸ் வந்து படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த சாப்டர்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிங்க. இந்த வார எண்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து கொடுப்பேன். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வாரத்தோட ஃபஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஆன்சர் கீயை வந்து இதே மாதிரி வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.